நாம் ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரமாகிய கணவனும் மனைவியும் ஈர் உடலாக இருந்தாலும் ஓர் உடலாக மாற்றக்கூடிய ஒரு யோக நிலைதான் உடல் உறவு. இந்த கணவன் மனைவி இடையில் எந்த அளவுக்கு உடல் உறவு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க சந்தோஷமாக தனது இல்லறத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கிற எல்லா ஜீவனும் தமது தேவைகளை பூர்த்தி பண்ண தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழுதாங்க. அதாவது மனைவி நமக்காக பிறக்கலை, நாம் மனைவிக்காக பிறக்கலை. அவரவர் தேவை பூர்த்தி அடையணும். அப்போ அவங்கவங்க சுகந்தான் அவங்கவங்களுக்கு முக்கியம். அதை முதல்ல நாம் மதிக்க கற்றுக்கிடணும். அதனால் ஒரு கணவனானவன் ஒரு மனைவியை உடல் ரீதியாக சந்தோஷப்படுத்தணும். எவன் ஒருவனுக்கு உடல் உறவு செய்யக்கூடிய திறன் இல்லையோ அவனுக்கு உடம்புல நரம்பியல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு நாள்பட்ட பக்கவாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த உடல் உறவு அப்படிங்கிறது உடலில் இயங்கக்கூடிய 72,000 நாடிகளுடைய ஆரோக்கியத்தின் அடையாளம்தான் திருப்திகரமான உடல் உறவு. இதை ஒரு ஆண்மகன் 2.5 மணி நேரம் செய்யணும். அப்படி செய்யும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது ஐயன் திருமூலர் பரியங்க யோகத்தில் குறிப்பிடுறாரு. வைத்த இருவரும் தன்னுள் மகிழ்ந்து சிந்தை கலங்காது செய்கின்ற ஆனந்தம் 10 வகைக்கும் 11 கணத்திற்கும் வித்தகனாயிருக்கும் வெங்கதிரோனே அப்படிங்கிறார். அர்த்த மச்சேந்திராசன கிரியா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முட்டி போட்டுக்கணும். முட்டி போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த காலை இப்படி இப்படி வச்சுக்கணும். இப்படி இப்படி உங்களால் முடியுதான்னு பாருங்கள். அதாவது ஒரு காலில் வஜ்ராசனம், ஒரு காலில் வஜ்ராசனம். முடியுதா? ரெடி? இப்போ பாருங்க. சரியா? நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஈஸி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வலது பக்கமாக உங்கள் உடம்பை நல்லா திருகணும். திருகி இதே நிலையில் ஒரு 20 மூச்சு எடுத்து விடணும். இதில் பாருங்கள், நம்முடைய வெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடது காலை மடிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். இதில் இந்த ஆசனத்தில் பாருங்கள், நம்ம வெதர் நசுங்கி போய் இருக்கும். அப்படி நசுக்கப்படும் போது வெதரில் ஏதாவது நீர் சேர்ந்திருந்தாலோ, இல்லாட்டி ஏதாவது இரத்த கசிவு இருந்தாலோ, இல்லை குடல் கீழே இறங்கி இருந்தாலோ எல்லாம் பரிபூர்ணமாக சரியாகும். இந்த பார்ச வாயுன்னு சொல்லக்கூடிய வெதர் வீக்கம் உள்ளவங்களுக்கு இது அற்புதமாக இருக்கும். ரெடி? அதே மாதிரி வெதர் நல்ல நசுக்க ரொம்ப அப்படிலாம் ஒரு பிரச்சனை. இப்போ ஆசனம் செய்யும்போது கேட்கீங்களா இல்லை எப்படி சொல்கிறீங்க? நார்மல் தான் ஐயா, நார்மல் தான், அது நார்மல் தான். ஏன்னா அந்த வெதரில் அழுத்தம் வரும்போது அது மேலே தான் ஏறும், அது தப்பு இல்லை. சரி, ரெடி? ரெடி. இப்போ நம்ம முதல்ல ஆசன நிலையில் தான் செய்ய போகிறோம்.
நல்ல ஒரு 20 மூச்சு உங்களால் முடிஞ்ச மட்டும் மூச்சை இழுத்து விடுங்க. ரெடி. இதில் பாருங்கள், சோ எஸ்ஓ சோனா மூச்சை இழுக்கணும். ஹம் ஹெச்யூஎம் ஹம்னா மூச்சை வெளியே விடணும். எல்லாருக்கும் இந்த சப்தம் கேட்கா? ஸ்பீக்கர் சத்தம் கேட்கா? ரெடி. 20 கவுண்டிங் மூச்சை இழுத்து விடுங்க. ரெடி. இடது கையை தூக்குங்க. வலது பக்கமாக உடம்ப திருகுங்க. நல்லா திருகி அப்படி நின்றுக்கோங்க. 20 மூச்சு. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். எல்லாராலையும் 20 கவுண்டிங் செய்ய முடியுதா? அதாவது 20 மூச்சு எடுத்து விட முடியுதா? ரெடி. கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 10 கவுண்டிங் பண்ணுங்கள். அதுவும் கஷ்டமாக இருந்தால் 5 கவுண்டிங் பண்ணுங்கள். போதும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. ரெடி. மாற்று ஆசனம்.
மறுபடியும் வஜ்ராசனம். இப்போ இடது காலை நீட்டணும். இடது காலை நீட்டி வலது கால் மேலே தூக்கி போடணும். இப்போ வலது கையை தூக்கணும். அப்படியே இடது பக்கம் எவ்வளோ முடியுமோ உடம்பு அப்படியே திருகணும். அப்படி திருகி பின்னாடி பார்க்கணும். அதே நிலையில் ஒரு 20 மூச்சு. ஸ்டார்ட். Relax. Relax.